வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏர் பிரான்ஸ் விமான கட்டண உயர்வு, பயணிகள் அதிர்ச்சி. ரஷ்ய ராணுவத்துக்கு பின்னடைவு, மேற்கத்திய உளவு அமைப்புகள் எச்சரிக்கை. ஈராக்கில் அமெரிக்க ராணுவ விமானங்கள் விபத்து, வெளியான பரபரப்பு தகவல். ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்களை பாதுகாக்க பிரித்தானியா தீவிர ஆலோசனை. உக்ரைன் வங்கி வாகனங்களை ஒப்படைத்தது ஹங்கேரி, ரொக்கம் மற்றும் தங்கம் நிறுத்தம். ரஷ்ய எண்ணெய் விற்பனைக்கு அமெரிக்கா அனுமதி, எரிசக்தி விலை உயர்வால் அதிரடி முடிவு. டொனால்ட் ட்ரம்ப் குறித்த ரஷ்யாவின் விசித்திரமான எச்சரிக்கை, ஜோம்பி பேரழிவு ஏற்படும் அபாயம். உக்ரைன் சென்ற ஹங்கேரி குழுவுக்கு பிரதமர் விக்டர் ஓர்பன் தொலைபேசி வழி உத்தரவு. இனி விரிவான செய்திகள். ஏர் பிரான்ஸ் விமான கட்டண உயர்வு, பயணிகள் அதிர்ச்சி. எரிபொருள் விலை உயர்வு காரணமாக ஏர் பிரான்ஸ் KLM நிறுவனம் தனது நீண்ட தூர விமான கட்டணங்களை உயர்த்த முடிவு செய்துள்ளது. விமான எரிபொருளுக்கான செலவு கடுமையாக அதிகரித்துள்ளதால் இந்த நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக நிறுவனம் கூறுகிறது. இதன்படி டிக்கெட் விலையுடன் கூடுதல் எரிபொருள் கட்டணமும் இனி சேர்க்கப்படும். சர்வதேச அளவில் நிலவும் புவிசார் அரசியல் பதட்டங்களே எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த விலை உயர்வு வரும் காலங்களில் கோடைக்கால சுற்றுலா பயணிகளை பெரிதும் பாதிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. லாபத்தை நிலைநிறுத்தவும் அதிகரித்து வரும் செயல்பாட்டு செலவுகளை சமாளிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் விளக்கியுள்ளது. மற்ற முக்கிய விமான நிறுவனங்களும் இதே போன்ற கட்டண உயர்வை அறிவிக்க கூடும் என்பதால் வான்வெளி பயணம் இனி கூடுதல் செலவாகும். ரஷ்ய ராணுவத்துக்கு பின்னடைவு, மேற்கத்திய உளவு அமைப்புகள் எச்சரிக்கை. உக்ரைன் போரில் ஈடுபட்டுள்ள ரஷ்ய ராணுவத்தின் ஆயுத கையிருப்பு மற்றும் வீரர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக மேற்கத்திய உளவு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. ரஷ்யாவின் கவச வாகனங்கள் மற்றும் பீரங்கிகளின் இழப்பு அதன் தாக்குதல் வேகத்தை கணிசமாக குறைத்துள்ளதாக கூறப்படுகிறது. நவீன ஆயுதங்களுக்கு பதிலாக பழைய காலத்து இராணுவ தளபாடங்களை ரஷ்யா தற்போது அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறது. போர்க்களத்தில் ஏற்பட்டுள்ள பெரும் உயிரிழப்புகள் காரணமாக புதிய வீரர்களை திரட்டுவதில் ரஷ்யா சவால்களை சந்தித்து வருகிறது. வடகொரியா போன்ற நாடுகளிடமிருந்து ஆயுதங்களை பெறுவது ரஷ்யாவின் பலவீனத்தையே காட்டுவதாகவும் உளவுத்துறை சுட்டிக்காட்டுகின்றது. இந்த நெருக்கடியான சூழல் வரும் காலங்களில் உக்ரைன் போரின் போக்கை மாற்றி அமைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈராக்கில் அமெரிக்க ராணுவ விமானங்கள் விபத்து, வெளியான பரபரப்பு தகவல். ஈராக் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த 2 அமெரிக்க ராணுவ விமானங்கள் பெரும் விபத்துக்குள்ளானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் ஒரு விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதை அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் உடனடியாக தொடங்கப்பட்டுள்ளன. இந்த விபத்தில் உயிர் சேதம் அல்லது காயங்கள் குறித்த முழுமையான விவரங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. விமானங்கள் மோதிக்கொண்டதா அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மத்திய கிழக்கில் பதட்டம் நிலவி வரும் சூழலில் இந்த இராணுவ விமான விபத்து சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. எதிரிகளின் தாக்குதலால் இந்த விபத்து ஏற்பட்டதா என்ற கோணத்திலும் பாதுகாப்பு அமைப்புகள் ஆய்வு செய்து வருகின்றன. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்களை பாதுகாக்க பிரித்தானியா தீவிர ஆலோசனை. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பிரிட்டிஷ் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை ஆராய்ந்து வருகிறது. இப்பகுதியில் நிலவும் பதட்டமான சூழலால் சர்வதேச எரிசக்தி மற்றும் வணிக போக்குவரத்து பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பிரித்தானியா ரோயல் கடற்படை தனது போர்க்கப்பல்களை இப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளது. ஈரானுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே அதிகரித்து வரும் மோதல்களே இந்த பாதுகாப்பு திட்டத்துக்கு முக்கிய காரணமாகும். உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி மிக முக்கியமான பாதையாக இருப்பதால் அதன் பாதுகாப்பை பிரிட்டன் முன்னுரிமையாக கருதுகிறது. சர்வதேச கூட்டணிகளுடன் இணைந்து கப்பல் போக்குவரத்துக்கும் பாதுகாப்பு வழங்கவும் பிரிட்டன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. பிராந்தியத்தில் அமைதியினை நிலைநாட்டவும் வணிக ரீதியான தடைகளை தவிர்க்கவும் இந்த இராணுவ மற்றும் ராஜதந்திர நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உக்ரைன் வங்கி வாகனங்களை ஒப்படைத்தது ஹங்கேரி, ரொக்கம் மற்றும் தங்கம் நிறுத்தம். ஹங்கேரி எல்லைப்பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்ட உக்ரைன் வங்கிக்கு சொந்தமான வாகனங்களை ஹங்கேரி அதிகாரிகள் மீண்டும் ஒப்படைத்தனர். எனினும் அந்த வாகனங்களில் இருந்த பெருமளவிலான ரொக்கப்பணம் மற்றும் தங்கத்தை வழங்க ஹங்கேரி மறுத்துவிட்டது. சட்டவிரோதமாக பணம் கடத்தப்படுவதாக கூறி அந்த சொத்துக்களை ஹங்கேரி சுங்கத்துறையினர் தடுத்து வைத்துள்ளனர். போர் சூழலை பயன்படுத்தி உக்ரைனிலிருந்து நிதி வெளியேற்றப்படுவதை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
உக்ரைன் தரப்பில் இந்த சொத்துக்களை மீட்பதற்கான சட்ட போராட்டங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையே இந்த சொத்து விவகாரம் ஒரு புதிய ராஜதந்திர சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்ய எண்ணெய் விற்பனைக்கு அமெரிக்கா அனுமதி, எரிசக்தி விலை உயர்வால் அதிரடி முடிவு. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையேயான போர் காரணமாக உலக அளவில் எரிசக்தி விலைகள் கடுமையாக உயர்ந்து வருகின்றன. இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடலில் ரஷ்ய எண்ணெயினை விற்பனை செய்ய அமெரிக்கா மறைமுகமாக அனுமதி அளித்துள்ளது. உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளில் இது ஒரு தற்காலிக தளர்வாக பார்க்கப்படுகிறது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கவே இந்த அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த முடிவு ரஷ்யாவின் வருவாயினை அதிகரிக்கக்கூடும் என்பதால் பல்வேறு தரப்பில் விவாதங்கள் எழும்பியுள்ளது. நுகர்வோருக்கு ஏற்படும் சுமையினை குறைக்கவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் சர்வதேச நாடுகள் இத்தகைய வியூகங்களை கையாள்கின்றன. எண்ணெய் விலையினை நிலைநிறுத்தவே தற்போதைய சூழலில் உலக பொருளாதாரத்துக்கு முக்கியமானது என்று அமெரிக்க அதிகாரிகள் கருதுகின்றனர். டொனால்ட் ட்ரம்ப் குறித்த ரஷ்யாவின் விசித்திரமான எச்சரிக்கை, ஜோம்பி பேரழிவு ஏற்படும் அபாயம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சில கொள்கைகள் உலகுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்று ரஷ்யா விமர்சித்துள்ளது. ட்ரம்பின் நடவடிக்கைகள் த லாஸ்ட் ஆஃப் யூஎஸ் போன்ற கதைகளில் வரும் ஜோம்பி பேரழிவை உருவாக்கக்கூடும் என ரஷ்ய அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் உயிரியல் ஆய்வகங்கள் மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்த அச்சத்தையே ரஷ்யா இவ்வாறு உருவகப்படுத்தி கூறுகிறது. சர்வதேச பாதுகாப்பு மற்றும் சுகாதார கட்டமைப்புகளை ட்ரம்ப் சிதைப்பதாக ரஷ்ய தரப்பு குற்றம் சாட்டுகிறது. இந்த விசித்திரமான ஒப்பீடு சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தையும் கேலியையும் கிளப்பியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையேயான வார்த்தை போர் இந்த கருத்துக்களால் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. உலக நாடுகளின் நிலைத்தன்மையினை சீர்குலைக்கும் எந்த ஒரு முடிவையும் அமெரிக்கா தவிர்க்க வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. உக்ரைன் சென்ற ஹங்கேரி குழுவுக்கு பிரதமர் விக்டர் ஆர்பன் தொலைபேசி வழி உத்தரவு. உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஹங்கேரி தூதுக்குழுவினருடன் பிரதமர் விக்டர் ஆர்பன் தொலைபேசி வாயிலாக பேசியுள்ளார். அந்த பேச்சுவார்த்தையின் போது உக்ரைன் அதிகாரிகளுடன் விவாதிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து அவர் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். உக்ரைனில் வாழும் ஹங்கேரிய சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதே இந்த தூதுக்குழுவின் முதன்மை நோக்கமாக உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வரும் நீண்டகால பிணக்குகளை தீர்க்க இந்த நேரடி பேச்சுவார்த்தை உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் இணைவது தொடர்பான ஹங்கேரியின் நிலைப்பாடும் இந்த ஆலோசனையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. போர்க்கால சூழலில் அண்டை நாடுகளுடனான உறவை சீரமைக்க ஹங்கேரி எடுக்கும் இந்த முயற்சி சர்வதேச கவனத்தை பெற்றுள்ளது. இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.